தாவேகா எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அங்கே யாரை விமர்சிக்கணுமோ அவங்கள விமர்சிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ விஜய் ஒரு காணொலி வெளியிட்டார்ல, அந்த காணொலியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் கமிஷனை நோக்கியோ இல்லை பாஜகவை நோக்கியோ ஏதாவது ஒரு விமர்சனத்தை வெளிப்படையாக அவர் வச்சிருக்கிறாரா? அங்கேயும் வந்து அவருடைய திமுக மீது இருக்கக்கூடிய அவருடைய காழ்ப்புணர்ச்சியை தானே அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போது யுவர் ப்ரையாரிட்டிஸ் ஆர் மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்கன்னா ஏன் எதிர்க்கிறீங்க, எதற்காக எதிர்க்கிறீங்க, என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறீங்க ரொம்ப தீர்மானமாக சொல்லுங்கள். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோ விடுதலை தெளிவாக சொல்கிறோம்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறதுலையே இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக 2:1 அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஞானேஷ்குமார் அதுக்கு முன்னால் யார் கீழே ஒர்க் பண்ணீங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி நடைமுறைப்படுத்திட்டு தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் மீது நீங்கள் லீகலாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் சார்பில் தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவித்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் எதிர்த்து எதிர்கட்சிகள்லாம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சா அது மீது நடவடிக்கை கூட தேர்தல் ஆணையம் எடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறத பல்வேறு மாநில தேர்தல்களில் நாம் பார்த்துருக்கோம். வெளிப்படையாக மேடையில் ஏறி பாஜகவும் சரி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்க. பிரதமர் மோடி பேசுகிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம்? அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மூலமாக ஒரு எப்பவுமே வாக்காளர்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும். இது ரிவர்ஸ்ல நடக்குது. ஒரு அரசு யார் வாக்காளர்கள் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அவலம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை நோக்கி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்களும் தாவேகவும் சுப்ரீம் கோர்ட் தான் போறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் என்ன சொல்றாங்கன்னா பாஜக எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கலாம். வக்ஃபு பிரச்சனை வந்தது முதல் கட்சி வந்து போனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது. அவங்க சொல்றாங்க, அவங்க கிளைம் பண்றாங்க which is false. முதல் கட்சியாக அவங்க போகல. எல்லாரும் போய் போட்டதுக்கு அப்புறம் ஏப்ரல் 2-3 நினைக்கிறேன் நடைமுறைக்கு வந்தது அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் டிஸ்கஷன் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாலேயே வந்து மார்ச் இறுதியிலேயே வந்து சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றாரு. இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு. 2-3 இது பார்லிமெண்ட்ல வந்ததுக்கப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அவங்க போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க திமுக தரப்பில். பல்வேறு கட்சிகள் பல்வேறு தனிநபர்களும் போடுறாங்க. இவங்க 10ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ தான் போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் அதுலேயும் ஏகப்பட்ட இது இருந்தது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போனாங்க. இதில் செலக்டட் ஒரு 5 விஷயங்கள், அதை ஒரு 5 கேஸை தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தாவேகாவோட கேஸ் இன்க்ளூடும் ஆகலை. ஸோ நாங்கள் தான் இதுக்கு முதல்ல குரல் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதே பச்சை பொய் அப்படிங்கிறது வேற.